மாஸ் காட்டிய சிஎஸ்கே அணி ஒரு ஆர்டிஎம் கார்டு வைத்து கொத்தாக தூக்கிய 4 வீரர்கள், அஸ்வின் வரை தட்டி தூக்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம். மாஸ்டர் பிளான் எப்படி நடந்தது வாங்க பார்க்கலாம். நடப்பு ஐபிஎல் மெகா ஏலத்துல ஒரு ஆர்டிஎம்ஐ வச்சுக்கிட்டு சிஎஸ்கே வழக்கம் போல மேஜிக் செய்து 4 முக்கிய வீரர்களை வாங்கி அசத்தி இருக்கிறது. இந்த முறை சிஎஸ்கே கையில் 55 கோடி ரூபாயுடன் மெகா ஏலத்திற்கு வந்தது. பெரிய அளவில் பணம் வைச்சிருந்த அணிகள் ஏலத்தில் முதலில் மோதி கொண்டிருந்ததால சிஎஸ்கே அணியால் எந்த வீரரையும் வாங்க முடியவில்லை. இதனால வழக்கம் போல் பொறுமையாக அமர்ந்திருந்தது. கான்வேவை வச்சு போட்ட திட்டம். சிஎஸ்கே அணி நடப்பு ஏலத்தில் விக்கெட் கீப்பிங் ஓபனிங் பேட்ஸ்மேன் கான்வேவுக்கு ஆர்டிஎம்ஐ பயன்படுத்தாமல் நேரடியாகவே ஏலத்தில் சென்றது. இறுதியாக பஞ்சாப் அணியுடன் போட்டியிட்டு அவரை 6.25 கோடி ரூபாய்க்கு வாங்கிவிட்டது. இதைத் தொடர்ந்து ரச்சின் ரவீந்திரா ஏலத்திற்கு வர அவரை மீண்டும் இருந்த ஒரு ஆர்டிஎம்ஐ பயன்படுத்தி பஞ்சாப் அணியிடம் இருந்து வெறும் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கி கொண்டது. இதனால 10.25 கோடி ரூபாய்க்கு மிக முக்கியமான 2 வீரர்களை வழக்கம் போல் தட்டி தூக்கி அசத்தியது. இதுல இந்திய வீரரான ராகுல் திரிபாதியை கொல்கத்தா அணியிடம் இருந்து வெறும் 3.40 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. 13.65 கோடி ரூபாய்க்கு 3 முக்கிய வீரர்களை வாங்கிவிட்டதால் ஏறக்குறைய சிஎஸ்கே அணிக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் மிதியாகியது. இதன் காரணமாக ரவிச்சந்திரன் அஸ்வின் ஏலத்தில் வந்த பொழுது தைரியமாக அவர் மீது தொடர்ந்து சிஎஸ்கே சென்றது. இறுதியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் பணியிடமிருந்து 9.75 கோடி ரூபாய்க்கு ரவிச்சந்திரன் அஸ்வினை சிஎஸ்கே வாங்கியது. திடீரென ஏலத்திற்குள் வந்த சிஎஸ்கே அதிரடியாக செயல்பட்டு வெறும் 23.40 கோடி ரூபாய்க்கு 4 வீரர்களை வாங்கியது. ஏற்கனவே 5 வீரர்களை தக்க வைச்சதால தற்பொழுது அந்த அணியின் கையில் 9 வீரர்கள் இருக்கிறாங்க. மேலும் கையில் 31 கோடி ரூபாய் பணமும் இருக்கிறது. இதனால இந்த முறை சிஎஸ்கே மிகவும் வலிமையாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.